டேபிளா போகுது. இந்த டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் போறதுக்கு ஒரு டேபிள்ல இருந்து 1 வீக்ல போயிடுது. இன்னொரு டேபிள் போறதுக்கு 2 மாசம் ஆகுது. ஏங்கிறது தெரியாது. அவங்களுக்கு 65 வயசு ஆகுது. யாராவது ஒரு லோக்கல்ல இருக்க ஒரு கட்சிக்காரனை புடிச்சு கூட்டு போனாதான் அவங்களால அந்த இடத்துல போய் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பதிலே கேட்க சொல்றாங்க அவங்க. இவங்க போய் தனியா உட்காந்தா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வேண்டியதுதான், வர வேண்டியதுதான். எதனால பேப்பர் நிக்குது, ஏன் மூவ் ஆகல, எதுவுமே தெரியல. அப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வேற யார் மூலியமா அது உங்களுக்கு தெரிய வருது, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த பேப்பர் கொடுத்துருவாங்களாம். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எல்லார் ஃபேமிலியிலுமே, நீங்க டிஎம்கே வாருங்க, எந்த கட்சியா வேணா இருங்க, இது எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பேப்பர் ஒர்க்கை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணுது. நாட் ஜஸ்ட் தட், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபாஸ்டர் ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஹெல்த், ஃபைனான்ஷியல் சப்போர்ட், லெஸ்ஸர் டிபெண்டன்சி ஆன் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் லாங் கியூஸ். இது மட்டுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஒரு விஷனரியான ஒரு அப்ரோச். இது பண்ணிட்டாலே half your life will become easy. போய் நான் ஒவ்வொரு இதுக்கும் போய் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டா, அகெயின் when you digitize what happens, you're eliminating the middleman. அங்க மிடில்மேன் இல்லைனாலே உங்களுக்கு கரப்ஷன் கம்மியாயிடுது. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இப்போ இங்கே யூஎஸ், கனடா எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எது அப்ளை பண்ணலனாலும் எது பண்ணணும்னாலுமே இட் இஸ் ஆல்வேஸ் த்ரூ த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நீங்கள் டிரைவர்ஸ் லைசன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் போய் நிற்பீங்க. நீங்கள் ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஓட்டி காமிச்சு டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்குறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் நிற்பீங்க. வேறு எதுக்குமே நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போக தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு த்ரூ போர்ட்டல், வெப் போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது இங்கே எங்கே லஞ்சம் வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? நேராக போய் நீங்கள் ஆஃபீஸில் போய் நின்று ஒரு பேப்பர் ஒர்க்கை வச்சிருக்கனால அவ்வளோ பெரிய இந்தியாவில் ஒரு கண்ட்ரியில் இந்த ஒரு சிம்பிள் இதை கொண்டு வர முடியாதாங்க? அது ஏன் பண்ணாமல் இருக்காங்க? பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாமல் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த கரப்ஷனை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஐ பிலீவ் இது வந்து ஒரு பயங்கர விஷனரி. இதுக்கு எங்கேருந்து இது நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணதா சொன்னாங்க. நேற்று நான் இருந்த ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு அந்த டிவிக்கே வந்து அவங்க மேனிஃபெஸ்டோ சஜஷன்ஸ் கேட்கும்போது சொன்னாங்க. இது நிறைய ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தர் பேசினார். இது ஃப்ரான்ஸ்லேயுமே இந்த கார்டு இருக்குது. ஏன் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டெவலப் ஆயிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் லெசர் கரப்ஷன். அவங்க கரப்ஷனை எப்படி லெஸ் பண்ணாங்கன்னா பிகாஸ் தே வென்ட் டிஜிட்டல். நாட் ஜஸ்ட் தே வென்ட் டிஜிட்டல், மிடில் மேனை நிறைய இதில் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது வந்து இதை ஒருத்தர் யோசிக்கிறாரு, இதை ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே I believe there are so many things that they can do because of this. நீங்கள் எனக்கு இதுக்கு மேலே இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. இந்த சிம்பிள் இந்த டிவிகேவுடைய அந்த சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து அதான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் வருதுன்னும் போது கரப்ஷன் வந்து இட்ஸ் 100% எலிமினேட் ஆகுமான்னு தெரியாது, அட்லீஸ்ட் 80% எலிமினேட் ஆகும். கரப்ஷனுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூங்க நம்ம கண்ட்ரியில். அது இருந்தாலே, அது இல்லைனாலே நம்ம வி கேன் டெவலப் இட் டு எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்தும் நம்மளால ஃபர்தராக மூவ் பண்ண முடியாததுக்கான காரணம் அதுதான். எனக்கு மற்ற பாலிசிலாம் பற்றி நான் இன்னும் டீப்பராக ரிசர்ச் பண்ணல. 1-2 பாலிசி மட்டும் பார்த்தேன். நான் இன்ஃபேக்ட் இது வந்து ஐ வாண்ட் டு லைக் என்ன சொல்லிட்டு மேக் அ கம்பேரிசன் சார்ட் பிட்வீன் வாட் இஸ் தேர் இந்த எஸ்எஸ்என் அண்ட் டிவிகேவோட ப்ரிவிலேஜ் சார்ட் பண்ணி ஐ வாண்டட் டு புட் இட் அவுட் தேர் இன் சோஷியல் மீடியா, விச் ஐ வில் டூ இட் லேட்டர். பட் உங்களுக்கு இங்கே இருக்க அந்த 2000 பேருக்கு ஒரு பேசிக் ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் எப்போவுமே சொன்ன நமக்கு ஏன் நம்ம நாடு மட்டும் இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி யோசிச்சு வரவங்களுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறது இல்லைங்க. அதனால தான் நம்ம கண்ட்ரி அந்த மாதிரி இல்லை. நம்ம அதை வந்து நம்ம யோசிக்கிறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவனை பிடிக்காது, அதனால நான் இவனை பற்றி பேசவே மாட்டேன், அவன் என்ன சொல்ல வராங்கிறத பற்றியே நான் கேட்க மாட்டேன். அந்த மென்டாலிட்டிலே நம்ம இருக்கிறோம். இந்த ஐடியா எந்த கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாதுங்க. நான் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ படிக்கல. நான் என்ன சொல்கிறேன், டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் இருக்குது இல்லைங்கிறது விட்டுருங்க. இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் திங்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் பத்தாதா? அவங்களுக்கு ஆல்ரெடி 5 வருஷம் கொடுத்துட்டோம். நம்ம 5 வருஷத்தில் அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கலாம்ல. நீங்கள் 5 இயர்ஸில் நீங்கள் முடிச்சிருக்க வேணாம், ஃபுல்லாக எடுத்து ஒரு இனிஷியேட்டிவாவது எடுத்தீங்களா? அப்புறம் என்ன டேர்ம் வச்சு நாங்கள் திரும்ப ஒரு 500 இது போட்டு பாயிண்ட்ஸை போட்டு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறீங்க? இதனாலேயே விஷனரி திங்கிங். 8000 ரூபாய் கூப்பன்லாம் நினச்சி பார்க்கும்போது அது நீங்கள் when you sit in the other side of the world and look at where our country is heading, நீங்கள் ரொம்ப சிரிப்பாக இருக்குது. எங்கேயோ போயிடுச்சுங்க. அது ஏஐ பற்றி ஒரு இதுக்கு மினிஸ்ட்ரிலாம் வந்து அதெல்லாம் எனக்கு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஈவன் ஓவர் ஹியர் இங்கே யூஎஸ்லேயே அந்த ஏஐக்கான மினிஸ்ட்ரிலாம் கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய விஷனரி தாட் அதெல்லாம். ஒரு வேர்ல்டு அடுத்தது வந்து ஏஐ தான் உங்களுக்கு எல்லாமே. இங்கே நான் வந்து ஹெச்ஆராக இருக்கேன், ஏஐ பற்றி எவ்ரிடே எங்கள் கம்பெனிக்கு நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். இங்கே இருக்கவங்கலாம் நாங்கள் ஏஐ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஐனால உங்களுக்கு தெரியுமா இட் இஸ் டேக்கிங் ஓவர் ஜாப்ஸ்னா இங்கே என்ன அப்புறம் அமெரிக்காவில் இருக்கவங்களாம் பைத்தியக்காரங்களாங்க உட்காந்து எடுத்துட்டு இருக்கிறதுக்கு. We bring in so many companies that are pioneer in AI technology to teach people how they can use the technology இன்னும் பெட்டரா. அதுதான் நம்மளும் பண்ணணுங்க. நம்ம கண்ட்ரிலையும் அதுதான் பண்ணணும். வரவங்களுக்கு வந்து அடுத்தது ஏஐ பற்றி சொல்லி அதை பற்றி ஏதாவது இருக்குதாங்க மற்ற மேனிஃபெஸ்டோவில்? நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, விஜயை விட்டுடுங்க, டிவிகே விட்டுடுங்க, ஜஸ்ட் கீப் த மேனிஃபெஸ்டோஸ் அண்ட் கோ அண்ட் ஓட்.
அப்பதான் நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, மத்த நாடு மாதிரி ஆவாதா, இந்த நாடு மாதிரி ஆவாதா, அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது ட்ரையாவது பண்ணலாம். உங்களை யாருமே வந்துட்டு நீங்க வந்து என்ன சொல்றது, இவர் 5 வருஷத்துக்கு மேல இவருக்கு திரும்ப திரும்ப ரெப்பிட்டேட்டிவ் டேர்ம் கொடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க. ஒரு 5 வருஷம் கொடுத்து தான் பாருங்க, என்ன பண்றாருன்னு பாருங்க. பிடிக்கலையா தயவு செஞ்சு ஓட் ஹிம் அவுட். நானே சொல்றேன், நான் ஐ கம் டவுன் அகைன் ஆஃப்டர் 5 இயர்ஸ் டு ஓட் நாட் ஃபார் டிவிகே. நான் வந்து நான் வேற ஏதாவது இஃப் தே டோன்ட் டூ இட். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம ஒருத்தனை டிஸ்மிஸ் பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எவ்ரிபடி இப்போ பார்த்தீங்கன்னா டீப் டவுன் த ஹார்ட் ஈவன் தோ யூ சப்போர்ட் அ பார்ட்டி யூ வாண்ட் த கண்ட்ரி டு டிரான்ஸ்ஃபார்ம். அது இல்லாம அது இல்லைன்னு மட்டும் நினைச்சு சொல்லாதீங்க. நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணாலும் என் கண்ட்ரி எனக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் சப்போர்ட் பண்றீங்க. அந்த மாறணுங்கிறது யார் அதுக்கான ஒரு ஒரு 100% விஷனோட வராங்கிறத பார்த்து தயவு செஞ்சு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து பாருங்க. நான் பார்த்துட்டேன். நான் இப்போ ஐம் 40 years old. நான் பார்த்துட்டேங்க. நான் கண்ட்ரியில இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐவ் சீன் போத் த கவர்மெண்ட்ஸ் ரூல். நான் எங்க அப்பா காலத்துல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். இங்க நிறைய பேர் புதுசா இருக்கலாம். ஐவ் சீன் தெம். தெர் இஸ் லிட்டரலி நீங்க இப்போ சொல்றீங்களா இது இல்லைனா இது வந்திருக்குமா, இந்த தமிழ்நாடு would have either ways by regardless of who ruled it would have developed. ஏன்னா பை நம்மளுடைய லிட்ரஸி ரேட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்மளது அதிகம். இட் would have developed by என்ன இருந்தாலும் டெவலப் ஆயிருக்கும். அது இவங்கனால அவங்கனால they would have done it to certain extent. பட் ஒரே ஒருத்தர் கிளைம் எடுத்துக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. நான் ஒன்னே மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு யோசிச்சு மேனிஃபெஸ்டோ இஸ் த ஹீரோ, மேனிஃபெஸ்டோ பார்த்து ஓட் போடுங்க. அண்ட் தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ. ஜஸ்ட் இவங்க சொன்ன அந்த டிஜிட்டல் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 சென்டென்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லைக் ஸோ இவங்க சொன்னது வந்து மிடில் மேன் எராடிகேஷனில், அதை தாண்டி வந்து இதில் ரொம்ப வந்து சமூக நீதி இங்கே இருக்குங்க. அதாவது என்னென்னா த கை அது யாரோட ஃபேஸையும் பார்க்க போகிறதில்ல. அது த சிஸ்டம் வில் ஒர்க். அவங்க வந்து அந்த ப்ரிவிலேஜில் ஆக்டிவேட் இஃப் தே ஆர் ப்ரிவிலேஜ் இனஃப் டு கெட் தட் இதுனா ஆட்டோமேட்டிக்லி த சிஸ்டம் வில் கிவ். இப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அந்த சம்பவம்லாம் இந்த மாதிரி இருந்ததுலாம் நடந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காது. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிவிலேஜ் அண்ட் இஃப் யூ ஹேவ் தட் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு அந்த கூப்பன் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கூப்பனே வந்து இங்கே இது மூலியமாக வந்திருந்தா டிஜிட்டலாக அப்படி போயிருந்தா இட் வில் கோ டைரக்ட்லி அண்ட் there won't be any discrimination. அதுவும் இதில் ஒன் ஆஃப் த திங், இட் வில் eradicate all those discrimination. அது இது ஃபேஸில் பார்த்து ஜட்ஜ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. I just want to add that. கேட்டுச்சா? கேட்டு. ஓகே ஓகே. என்னங்க nobody has any counter argument இல்ல போல இருக்கு. கவுண்டர் ஆர்குமெண்ட் ஆயிரம் அதுக்கு இல்ல உண்மைன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஒருத்தர் சத்தம் போடல. ஆமா நீங்க அது சொன்னது ஒண்ணு இல்ல இப்போ நீங்க சொன்னீங்களே பிரியா, அதை எஸ்எஸ்என் இன் யூஎஸ் சிங்கப்பூர்ல வந்து சிங் பாஸ் என்னமோ சம்திங் ஆமா சிங் பாஸ் நிறைய ஊர்ல இந்த மாதிரி சில நேம்ஸ் தான் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் டிஜிட்டலைஸா மாறிட்டு டிஜிட்டலைஸா வந்து ஹவு தே கெட் அ க்ரோத். நான் அதை தான் நம்ம வந்து நிறைய பேசுவோம். நான் வந்து இங்க க்ரோத் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டலைஸா ஆகுறப்போ ஒரு க்ரோத் இருக்கும். இங்க மிடில் மேன் புரோக்கர்ஸ் எல்லாமே கட் ஆவாங்க. முக்கியமா சொல்லணும்னா திமுக காரன் கட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கும் நிறைய திமுக காரங்களுக்கு. பட் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இன்னைக்கு உங்களோட அரசியலை பாக்குறீங்க, நாங்க ஃபியூச்சர் அரசியலை பாக்குறோம், ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுவை பாக்குறோம். இப்படி இருக்கணும் எங்க நாடு அப்படின்னு சொல்றத பெருமை வேணும் எங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு புரியலன்னா விட்டுடுங்க. ஆனா நீங்க நம்மள கூட விட்டுடுங்களேன். நான் நம்மள கூட விட்டுடுங்களேன். நீங்க யூ திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர் ஆஃப் யுவர் சில்ட்ரன்ல. நான் அதை யோசிப்பாங்க. அது இன்னும் எவ்வளவு க்ளோசர் டு யுவர் ஹார்ட். நான் என்ன சொல்றேன், நம்ம எப்படியோ இருந்துட்டோம், நம்ம எப்படியோ போயிட்டோம், அங்க அந்த கஷ்டத்துல இருந்துட்டோம், வளர்ந்துட்டோம். உங்களுக்கு யூ டோன்ட் வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு பி உங்களுக்கு அவங்க ஏஐ பத்தி கத்துக்கணும், வேர்ல்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், உங்க சில்ட்ரன் எல்லா கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணணும், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏறணும். அதுக்கு அதெல்லாம் இருந்தா தானே நடக்கும். டிஜிட்டல் வேர்ல்ட் ஆகணும். யூ வாண்ட் டு ஷோ யுவர் செல்ஃப் ப்ரவுட் ஃப்ரம் வேர் யூ கேம் ஃப்ரம். ஸோ நான் என்ன எல்லாமே ஓவர் நைட் சேஞ்ச் ஆயிடும்னே சொல்றீங்க நான். பட் அட்லீஸ்ட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சி வாட் திஸ் பர்சன் ஹேஸ் இன் ஹிஸ் மைண்ட். அண்ட் இன்னும் எப்பவுமே நான் சொல்றேங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒர்க்ல போயிட்டு
ஃபர்ஸ்ட்டாக புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு பயங்கரமாக பண்ணுவீங்க. ஏன்னா யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் பீப்புள், யூ வாண்ட் டு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கிடைக்கணும் எல்லாமே. அது எப்போ வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல லேட் பேக்காகவும் லெத்தாஜிக்காகவும் ஆகும்னா 10 இயர்ஸ் நீங்கள் அதே கம்பெனியில் இருக்கும்போது 11th இயர் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் 20% கூட இருக்காது. பிகாஸ் யூ நோ த கம்பெனி, யூ நோ தி என்வாயன்மெண்ட், உங்களுக்கு அங்கே எப்படி ஏமாற்றணும்னு தெரியும், எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு தெரியும். தட் இஸ் ஹவு இந்த பார்ட்டிஸை யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து when you give somebody புதுசா ஒருத்தன் வரும்போது அவன் அவ்வளோ ஹோப்போட வருவான். ஏன்னா அவனுக்கு வேற வழியே கிடையாது. அவனை இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அவன் நிரூபிக்கல அப்படின்னா அவனை திரும்பி யாருமே எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவன் மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷனே அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அவனுக்கு ஒரு ப்ரெஷர். ஸோ இஃப் யூ ஓட் சம் ஒன் நியூ, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் முதல் 3 வருஷத்துக்காவது நல்லா வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் அவனும் பழையபடி எல்லாரும் மாதிரியும் ஆக ஆரம்பிப்பான். அந்த 3 வருஷத்துல கிடைக்கிற பெனிஃபிட் வில் பி மோர். யூஆர் கிவிங் த சேம் பீப்புள் ஓவர் அண்ட் ஓவர். 60 வருஷம் இருந்து ஒருத்தர் இருக்காருன்னா இப்போ எவ்வளோ பேர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன விஷன் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவன் முடிஞ்சிச்சு, அவன் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. திரும்ப வரும்போது அவங்க யூ திங்க் பை ஹார்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து எனக்கு திரும்ப ஸ்டேட்டை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஹங்கரோட வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் ஒன்லி பீப்புள். அதனால தாங்க புதுசா கம்பெனிலாம் கூட ஹையர் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்கு ஹையர் பண்றாங்க? நியூ பிளட் ஏன் கொண்டு வராங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கார்பரேட் மாதிரி நினைச்சு பாருங்களேன். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட். நீங்க திரும்ப நாங்க அவங்களுக்கே கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னா அதுல ஒரு அப்போ we deserve what we have. அவ்வளவுதான். There's no point in complaining. You just be happy with what you have and settle பிரியா, down. நீங்க பேசுனதுல வந்து ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நீங்க சொன்னீங்க இல்லையா ஏஐ பத்தி, அதை தான் நாங்க 2-3 நாளாவே சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஏஐ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாயிடும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அதே அப்ப மாதிரி அங்கேயே இருக்க வந்து வேண்டியதாங்க. அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதுதான். எக்ஸாக்ட்லி அமெரிக்காவை வீட்ல எக்ஸாக்ட்லி இருந்து அதுதான் உட்காந்து நானும் மேல சொல்றேன். பார்க்க வேண்டியதான். ஃபிளைட்டை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம வேண்டியதான். நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகல. நம்ம கண்ட்ரில வந்து அமெரிக்கா அளவுக்கு வந்து நம்மளுக்கு லைக் அமெரிக்கா மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகலன்னா நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு வைக்கவே முடியாது. நீங்க இதையே ஃபாலோ பண்ணிருக்கீங்க, இதே தான் வேணும், நானும் டெவலப் ஆக மாட்டேன், என் சிட்டியும் டெவலப் ஆக விட மாட்டேன்னா ஆப்வியஸ்லி. இன்னொன்னு பிரியா, ஒரே ஒரு விஷயம் இல்ல எனக்கு என்னன்னா அவங்க கிரேஷியஸ், மேனிஃபெஸ்டோ நான் சாரி டு இன்டரப்ட். குரூப் 4 எக்ஸாம் கூட நடத்த முடியாத அளவுக்கு இவங்க அவ்வளவு மட்டமான ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் ப்ரோ, எக்ஸாக்ட்லி. That's ஒரு very கவர்மெண்ட் pathetic. ஜாப் ரொம்ப பாவம். குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிருக்கானுங்க. ப்ராப்பரா அதை வந்து அனலைஸ் பண்ணாம ஒரு குரூப் 4 எக்ஸாமை கேன்சல் பண்ணிருக்காங்க. இவனுங்க வந்து டெக்னாலஜி பத்தி பேசுறப்பதான் நம்மளுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு. கரெக்ட். அதுதான் ப்ரோ, நானும் அதனால தான் பிரியா பேசும்போது நானும் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன். லைக் என்னன்னா டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகணும்னு சொல்றீங்கன்னா நீங்க என்னங்க இப்ப டெக்னாலஜி தாங்க ஃபியூச்சரே. அப்போ நீங்க அதை கரெக்டா இது பண்ணும்ல. ஏன் ப்ரோ குரூப் 4 ஃபெயிலியர் ஆச்சு? நீங்க நீங்க சொல்லுங்க, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல முதல்ல அவங்க அந்த சிஸ்டம் அந்த 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 என்டையர் சிஸ்டம் வந்து எவ்வளோ அவங்க செலவு பண்றாங்க, எவ்வளோ பணம் இருக்கு, அதை ஒழுங்கா அவங்களால பண்ண முடியுதா? ஒரு ஆர்கனைஸ்டா ஏன் பண்ண முடியலன்னா எல்லாத்தையும் ப்ராப்பரா டிஜிட்டைஸ் பண்ணல. அப்புறம் எங்கேருந்து வந்து ஸ்டேட் வளரும்னு நினைக்கிறீங்க? இன்னொன்னு பிரியா, மேனிஃபெஸ்டோவே அவங்க கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இப்ப கவுண்டர் ஆர்கியூ பண்ற எல்லாருமே மேனிஃபெஸ்டோவே இன்டர்லிங்க்டுங்கிறதே இங்க யாருக்குமே புரியல. லைக் இப்ப அவங்க வந்து லைக் அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கூட இருக்கிறதும் இது எல்லாமே இன்டர்லிங்க்டுன்னு நம்ம நல்லா பார்த்தாலே புரியும். ஆனா அவங்கனால அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இட்ஸ் ஹார்ட் அந்த டெக்னாலஜி பார்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப See, கஷ்டமா அதான் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, you can wake up the one who sleeps, but you can never wake up the one who pretends to sleep. எக்ஸாக்ட்லி, அதுதான் தட்ஸ் சொல்றேன். வாட். அதுதான் பிரச்சனை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அதை பார்க்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. ஓ, விஜய் ப்ரப்போஸ் பண்ணதா, அப்ப தற்கூரிங்கள் அப்ப தள்ளிடுவோம். இதுதான் அவங்களோட இது. நீங்க யோசிச்சு எனக்கு அந்த சம்டைம்ஸ் வந்து அந்த தற்கூரின்னு அந்த டேர்ம் காயின் பண்ணும்போது பயங்கர கோவம் வரும். பட் ஐ ட்ரை டு பிளே இட் டவுன் வென் இந்த இதுல இருக்கும்போது நான் காமெண்ட்ஸ் சிம்பிளா ஒன்னே ஃபோரம்ல ஒன்று சொல்றேன். எக்ஸாக்ட்லி. ஃபோரம்ல பிகாஸ் அது என்னன்னா இட்ஸ் ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலாக டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தாங்க. பிகாஸ் நம்மளுக்கு தெரியாதா நம்ம யாருன்னு சொல்லிட்டு வி டோன்ட் ஹேவ் டு கெட் அஃபெண்டட் பை இட். பட் நான் சிம்பிளாக எனக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது வென் ஐ கேம் டவுன் டு யூஎஸ் இன் 2008, நான் சும்மா ஒரு பர்சனல் இது மட்டும் சொல்கிறேன். 2009 வந்து நான் இங்கே வரும்போது I had literally nobody around me. It was just my husband and me. நாங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்து நாங்கள் இங்கே எல்லாமே பஸ் ரூட்லேருந்து எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டு எல்லாமே இங்கே வந்து யூஎஸ்ல புதுசு. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ வந்துட்டு இருந்து கார் கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே வந்து லைஃப் வந்துச்சு. அப்புறம் 2018-17 I had my second child. You won't believe it, when I had my second child there was nobody in the house. என் பெரிய பையனை கூப்பிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு காம்படிஷனுக்காக டெக்ஸஸ்க்கு போயிருந்தாரு. I had my second child at home. நான் வந்து ஐ கால் தட் ஊபர் கார் நானே புக் பண்ணி நானே ஹாஸ்பிட்டலில் போய் நானே அட்மிட் ஆகி டெலிவரி ஆகிட்டு 2 hours கழிச்சு தான் என் ஹஸ்பண்ட் வந்தார். பிகாஸ் அவருக்கு ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டார் அவர் அங்கே டெக்ஸஸில். there was nobody around. My parents were not able to come down because they were sick, ill, whatever. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. this happened in the middle of the night, 2 மணிக்கு.
கேன் யூ இமேஜின் சம்படி டூயிங் திஸ் இன் இந்தியா? எனக்கு ஒண்ணுமே நான் இப்போ என்னை பத்தி எனக்கு பேச வரலைங்க. என்ன தெரியும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு இங்கேயோ உட்காந்துட்டு ஒரு கீபோர்ட் பின்னாடி உட்காந்துட்டு ஒருத்தர் வந்து தற்குறின்னு சொல்றீங்க. நான் சர்வை பண்ண மாதிரி ஒரு நாள் உங்களால வந்து சர்வை பண்ண முடியுமா? எனக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் சம்டைம்ஸ், ரைட்? இட்ஸ் வாட் யூ நோ அபவுட் what people are dealing through, and then you just சிம்பிளா அங்க உட்காந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நினைச்சுப்பேன் இட்ஸ் நாட் அபவுட் தட், இட்ஸ் டு டீமாரலைஸ் சம்படி. அதாவது நீங்க வந்து சப்போர்ட் பண்றது, நாளைக்கு வந்து நம்ம வந்து வெளியே போய் அதை சொல்லக்கூடாது, நான் வந்து ஒரு டிவிகேயோட சப்போர்ட்டர்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் யூ வாண்ட் டு ஷேம் தெம், யூ வாண்ட் இதெல்லாம் இட் டசன்ட் இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போறதுக்கான ஒரு இதுவே இல்லைங்க, ஒரு ஸ்பேஸே கிடையாது. இது ரொம்ப ஒரு மாதிரி என்ன இல்ல சொல்றது இல்ல சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டெவலப் தெம்செல்ஃப். அவங்க வந்து இதுலேருந்து ஃபால்ட் ஃபைண்டிங்கில் தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்களே தவிர க்ரோத்தில் என்ன இருக்குன்றதை யாருமே இங்கே கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க பிரியா. அதுதான் எங்கள் பிரச்சனையே நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் இருக்கிறதுல ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறத தாண்டி இதில் டுவர்த் க்ரோத் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஸ்டேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழின்றதை பார்க்காம இருக்கிறது தான் இந்த எல்லாத்துக்குமே காரணம். நான் என்ன சொல்றேன், it's fine, you don't have to like Vijay, you hated him in movies, you didn't like him, you didn't like his movies, okay, you have your own hero, உங்களுக்கு தனியா ஒரு ஃபாலோயிங் இருக்கு, அது எல்லாமே ஓகே. பட் தட் இஸ் aside. அது வந்து நீங்க மூவியோட இப்போ நாளைக்கு விஜய் படம் வருதா, நீங்க இதே மாதிரி போங்க, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. பட் when it comes to politics, right, பாலிடிக்ஸ்னு வரும்போது why do you bring that actor shade in him to it? எனக்கு தெரியவே இல்லை. நான் நிறைய பேருக்கு இங்க கவின்கெல்லாம் அந்த கவின் எல்லாம், I think கவின் is there are so many people that என்ன சொல்றது when we that I've been in the space before, அவங்களுக்கு தெரியும் I was never a Vijay fan. I was biggest critic of his because certain moviesலாம் எனக்கு பார்த்து ரொம்ப சிரிப்பு வரும். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் before. But after he came to politics, அந்த conviction, first of all மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க, for him to come and do, what is the necessity for him to do it? First of all நான் அதுதான் கேட்குறேன். எனக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே இன்னும் கிடைக்கலைங்க எனக்கு. Why should he come? Everybody over here in this forum can easily agree the next 10 years he will still rule the roost. ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. 1 இயருக்கு ஒரு படம் போதும் எனக்கு. Let him come and settle down in the US. Who's going to question him? யாருமே கிடையாது. Why do you think he's come? இந்த இவ்வளோ பேர் நீங்க கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, பேக் ஸ்டாபிங், எல்லாம் எந்த சைட்ல இருந்து அட்டாக் பண்ண முடியுமோ, ஓகே வாட் எவர் இஸ் டீலிங் த்ரூ ஹிஸ் பர்சனல் லைஃப். என் தம்பி கூட ஹீஸ் a divorcee. எனக்கு தெரியும் அது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. You don't know, you never stepped into Vijay's shoes, you don't know whatever he's dealing through. எல்லாம் பண்ணிட்டு he's never backed out. கரூருக்கு அப்புறம்லாம் யாராவது இருந்தா எல்லாரும் ஓடி இருப்பாங்க கட்சியை கழிச்சிட்டு. That conviction, so why does he have that conviction? அந்த கன்விக்ஷனுக்காகயாவது என்னன்னாவது ட்ரையாவது பண்ணி பாருங்க what he is going to doங்கிறது. Forget what he is in the movies. திரும்ப நான் அதான் சொல்றேன், திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர். உங்களோட ஃபியூச்சரை விட்டுருங்க, உங்க சில்ட்ரனோட, உங்களுடைய அவங்களுக்கான ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு பாருங்க. யூ நீட் someone who thinks about AI. You don't need someone who gives helicopters for grazing cows and goats. சத்தியமா சொல்றேன் நான். நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி அதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பிரியா they still address us. எங்களெல்லாம் அனில்ஸ் தான் அட்ரஸ் பண்றாங்களே தவிர ஒரு பரவாயில்ல, டிவிக்கு let's சப்போர்ட் நீங்க let's அட்ரஸ் be proud, Anils. அது பத்தி யா கவலைப்பட எக்ஸாக்ட்லி. அவங்க அப்படிதான் அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் நம்மளால we cannot change their mindset, right? எனக்கு let them call அதனால us தான் Anils வந்து when it comes to movies. நான் அத தான் சொல்றேன், நீங்க எப்படி வேணா கூப்பிடுங்க, நீங்க அனில் கூப்பிடுங்க, நீங்க அதுதான் எப்படி வேணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ண கூப்பிடுங்க. முடியல. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். எக்ஸாக்ட்லி. அனில்ஸ்ன்றது இப்போ நான் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இங்க வந்து பேசுறோமா, அப்போ நீங்க கால் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்பயும் வந்துட்டு விஜய் மேல இருக்கிற கிரேஸ்ல சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தளபதியை பிராண்ட் பண்றது தான் எனக்கு இங்க பிரச்சனையே. தட்ஸ் வாட் ஐம் அட்ரஸிங் ஃப்ரம் தி ஸ்டார்ட். நோ நாட் லைக் தட். வி நோ தி பொலிட்டிக்கல் கிரவுண்ட். நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய அஜித் ஃபேன்ஸா இருக்கட்டும், ரஜினி ஃபேன், வாட் எவர் இட் இஸ். ஐ டோன்ட் ஹேவ் ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் தட் யூ ஆல்சோ ஃபாலோ அ ஹீரோ. உங்களுக்கும் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஐடல் இருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் when it comes to politics போது you see who are the players here. எந்த பிளேயர்ஸோட இருக்கோங்கிறத பாருங்க. would you prefer somebody who's தெரியலங்க எனக்கு வந்து who comes with so much of ஹார்ட்ல அவ்வளோ ஹோப்போட பாசிட்டிவிட்டியோட ஒருத்தர் வந்து இறங்கி வராரு, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு கொடுப்பீங்களா? இல்லை ஆல்ரெடி இதுலயே இருந்து 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 பேசி பேசி உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் நின்னீங்கன்னா என்ன இன்னைக்கு கஷ்டங்கிறது தெரியும். இன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே அதெல்லாம் ஒருத்தர் எராடிகேட் பண்ணணும், ஒரு ஏதோ ஒன்று புதுசா கொண்டு வரான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை அண்ட் கிவ் him an opportunity. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐவ் சீன் த growth. இங்க இருந்ததுனால ஒரு 18 years அமெரிக்காவே எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குங்கிறத பார்த்துருக்கேன். பிரியா நீங்க அங்க போனதுல இருந்து இங்க வரைக்கும் பெருசா டிஜிட்டைஸ்டா தமிழ்நாட்டுல என்ன growth இருக்குன்னா நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். டிஜிட்டல் விடுங்க. ஐ கம் ஃப்ரம் ஒரு ரூரல் கிடையாது. நான் பல்லாவரம்ல உள்ள பம்மல்ங்கிற ஒரு ஏரியால இருந்து தான் நான் அங்கதான் படிச்சேன், அங்கதான் இருந்தேங்க. 20 years you won't believe. நான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து ரோடு எப்படி இருக்கோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க அந்த பம்மல் ஏரியால இருக்க யாரை வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க. there has been மாத்தி வந்திருக்காங்க, ஒரு ரோடு போட்டது கிடையாது.
இதெல்லாம் நீங்க எப்படி சொல்வீங்க? ரோடு கிடையாது, காமன் இந்த அங்க ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன்னி வரைக்கும் பன்னி மேய்ஞ்சிட்டு இருக்கு. எங்க வீட்டு பின்னாடி இருந்து நான் நின்னு பார்த்தேன்னா, எங்க வீட்டு சைடு பன்னி மேயறது பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க என்ன அதுக்காக பண்ணீங்க பிளான்? இது ஓப்பன் மழை பெஞ்சதுன்னா எங்க வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி வரும். ஏன்னா லோ லைங் ஏரியா அங்க. 40 வருஷமா நாங்க சென்னையில இதே மாதிரி தான் இருந்திருக்கோம். நீங்க திரும்ப டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே, எதை வச்சு நான் ஓட்டு போடுவேன்? எனக்கு மத்ததெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷ். என்னோட வீட்டு விஷயத்தை மட்டுமே நான் வச்சு நான் ஓட்டு போடுறேன். எனக்கு மத்த பீப்புள் எல்லாம் விட்டுடுங்க. என் தெரு சரியில்லை, என் வீட்டுக்குள்ள தண்ணி வருது, எனக்கு என் வீட்டு பின்னாடி பனி மேயுது, எனக்கு ஓப்பனா இருக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம், என்னால நடந்து போக முடியல. மழை டைம்ல போனா சைக்கிள்ல ஓரமா போனா நான் சாக்கடைக்குள்ள விழுவேனா இல்ல ரோட்ல சைக்கிள் ஓட்டுறானே எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா எல்லா தண்ணியும் ஒன்னா சேர்ந்து ரோடே தெரியாது எனக்கு. சோ இதுக்கு கரண்ட் நீங்க வந்து யூபியை பாருங்க, பீகாரை பாருங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்போ நீங்க ப்ரோ வந்து குஜராத் இதை வச்சு பாருங்க, நான் நம்ம ஓட்டு திரும்ப போடுறேன். நான் வேற சொன்னோம் எதை ப்ரோ, வச்சுமே நான் ஓட்டு போடல. அவ்வளவுதான். நீங்க மத்ததெல்லாம் ஐடியாலஜி இருக்கா அந்த எனக்கு இந்த ஐடியாலஜி இருக்கான்னு கேட்கறவங்க பார்த்தாலே பயங்கர சிரிப்பு வருங்க. நான் 10 ஐடியாலஜி சொல்றேங்க, பட் ஐ டோன்ட் ஹேவ் பீப்புள் அட் ஹார்ட். வாட்ஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் ஐடியாலஜி தென்? நான் எனக்கு ஐடியாலஜியே கிடையாதுங்க, பட் ஐ வாண்ட் டு டு குட் ஃபார் தி பீப்புள். அதான் ஒரு நிமிஷம். இல்ல இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது சரியில்லைன்ற மாதிரி சொன்னோம்னா, நீங்க யூபியை பாருங்க, இந்த நார்த் சைடை பாருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா வந்து நம்ம என்னன்னா அவங்க வந்து ஆக்சுவலா நம்ம நெகட்டிவிட்டிக்கு ஒரு நெகட்டிவிட்டி கம்பேரிஷனை தான் அவங்க வந்து ஆக்சுவலா எடுத்துட்டு வராங்க. ஒரு பாசிட்டிவா இப்ப இதுவே நம்ம வந்து நீங்க சிங்கப்பூர் பாருங்க, மலேசியாவை பாருங்கன்னு சொன்னா அதை அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சிங்கப்பூர் எப்படி இருக்கு, மலேசியா எப்படி இருக்கு, நம்ம நாடு இங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி பண்ணி மேஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபுல்லா அந்த என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க அந்த மாதிரி. சிங்கப்பூர் கேட்டீங்கன்னு தெரியல, முதல்ல பெங்களூர் பாருங்க, மும்பை பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்கணும். சிம்பிள் அதேதான். நீங்க முதல்ல இங்க இருக்க ரெண்டு மூணு காஸ்மோபாலிட்டன் எப்படி இருக்கு. நான் வந்து நான் ஒரு சென்னை சிட்டி, நீ என்ன மாதிரி இருக்க ஈக்குவல் சிட்டி பெங்களூர் எப்படி இருக்கு, மும்பை எப்படி இருக்குன்னு பாரு. முதல்ல காம்பீட் பண்ணு நீ, அப்புறம் தான் நீங்க அதான் சொல்லணும். இங்க இருக்க பேசிக் பக்கத்துல இந்தியால இருக்க சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸே எனக்கு காம்பீட் பண்ணல. இப்பதான் வந்து மெட்ரோவே போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. மெட்ரோவே சிட்டி ஃபுல்லா இப்பதான் ஸ்ட்ரெச்சே பண்ணிருக்கானுங்க ப்ரோ. டயகிராம் போட்டுக்கிட்டு இன்னும் மெட்ரோ இங்க போகல. அதுல எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ப்ரோ, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு போர் பிளானிங்னால. அத சொல்லுங்க. நீங்க ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் ஆன பெங்களூர், மும்பை எல்லாம் பாருங்க, மெட்ரோ போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. நீ எவ்வளவு லேக்கா இருக்கு பாருங்க சென்னை. நீங்க அதெல்லாம் சொல்றேன். டோன்ட் கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ். யூ ஹேவ் டு கம்பேர். அதுவும் சவுத்ல இருக்கிற ஸ்டேட் தான் இத்தனைக்கு சொல்ல போனா. நம்ம சொல்ற ஸ்டேட்லாம் அதுதான் சொல்றேங்க. நம்ம சிம்பிளா நம்ம வந்து மத்த ஸ்டேட்லாம் கூட கொண்டு போவோம். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு மட்டும் நீங்க பார்த்து ஓட்டு போட்டாலே போதும். இப்போ ரீசெண்டா ஒரு 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் இந்த வீடியோஸ்ல ஆன்லைன் வீடியோஸ் இந்த சர்வே எடுத்து இந்த மக்கள்கிட்ட போயிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுலயுமே பார்த்து ரொம்ப பயாஸ்டா இல்லாம, எந்த ஒரு பார்ட்டிக்கும் பயாஸ்டா இல்லாம அந்த மாதிரி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோஸ்க்கு மேல பார்த்துட்டேன். ஆல்ரெடி ஒரு 100 வீடியோஸ்க்கு மேல பார்த்து ரிசல்ட்டையும் நான் போட்டிருக்கேன். நான் பார்த்து எடுத்து ரிசல்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ அதுல பார்க்கும்போது ஜஸ்ட் நான் அவங்க ஓட்டு போடுறங்கிறது மட்டும் பார்க்கல, அவங்க சொல்ற அந்த ரீசன்ஸ் இருக்குல்ல, எதனால வந்து இதுக்கு நீங்க ஓட் பண்றீங்க, எதனால நான் வந்து இதுக்கு ஓட் பண்ணல அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த தற்கொலைன்றாங்க அது இதுன்னு சொன்னீங்க. நம்ம அதெல்லாம் பாக்குறப்போ ரியல் தற்கூரி யாரா இவனுங்க, நம்மள போய் தற்கொலைன்னு இருக்கானுங்க, கொள்கை தெரியாதுன்னு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது எதுக்கு அப்படின்னா, அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க சொல்ற காரணங்கள்லாம் பார்க்கும்போது, இப்ப நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுறீங்கன்னா எதுக்கு நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அவங்க அந்த ஆன்சர் கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து பிறந்ததுல இருந்தே போட்டுட்டோம், நாங்க பிறந்ததுல இருந்தே ஓட்டு போட்டுட்டாங்க, மாத்த முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டா நாங்க வந்து பரம்பரை திமுக, இன்னொருத்தன் கேட்டா நாங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல நாங்க திமுக தாங்க, ஊர்னதுங்க, ரத்தத்திலே ஊர்னதுங்க அப்படிங்கிறானுங்க. இதுவே ஃபூலிஷ் ஆன்சர் வேற ஏதாவது இருக்க முடியுமாங்க? இப்ப நீங்க சிம்பிளா இப்ப அமெரிக்கா எடுத்துக்கோங்க. நீங்க வந்து யூ வில் ஹேவ் டெமோக்ராட்ஸ், ரிபப்ளிகன்ஸ் மாத்தி வருவாங்க. ஏன் வந்து ஒரு லாங்கர் டேர்ம் இப்ப இங்கேயுமே வந்துட்டு இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க, ஏன்னா இங்க ட்ரம்ப் இருக்காங்க, நான் அதை பத்தி பேச வேண்டாம். ஏன் ட்ரம்ப்க்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா எனக்கு அதுக்கு ஆன்சர் கிடையாது, ஏன்னா நான் ஓட்டு போடல. பட் நான் சொல்றேன், பட் தே வில் ஆல்வேஸ் கிவ் அ சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட். யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிகன்ஸ் தான், ஏன்னா தேர்ட் பார்ட்டி இங்க கிடையாது, இங்க 2 பார்ட்டி மட்டும் தான். ஏன் அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க? நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன். Why do they keep changing it? Because you want to see something new. இங்க நம்ம இந்த 2 பார்ட்டி பார்த்தாச்சு. 75 years we've seen it. நான் இன்னும் ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேங்க. இங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க செயின் வந்து ஸ்நாச் ஆச்சு அவங்க அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
6 years பேக் இதே இன்சிடென்ட் பம்மல்ல எங்க அம்மா காலையில பால் வாங்க போகும்போது அதே மாதிரி எங்க அம்மா ஒரு 7.5 சவரன் தங்க நகை போட்டிருந்தாங்க. காலையில அவங்க தாலி போட்டிருந்தாங்க, யாருன்னு தெரியாது. 6:30 மணிக்கு போய் பால் பாக்கெட் தெருமுனையில இருக்கு. எங்க வீட்டுல இருந்து 10 வீடு தள்ளி அந்த கடை இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த ஏரியால நடந்ததே கிடையாது. போறாங்க, யாரோ ஒருத்தங்க 2 பேர் பைக்ல வராங்க, தாலி அறுத்துறாங்க, விழுந்துடுறாங்க. எங்க அம்மா கீழே வந்து அந்த கடையில இருந்த அந்த அம்மா ஓடி வந்து எங்க அம்மாவை தூக்கிட்டு வந்து, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே நிலையே தெரியல. போறாங்க, போயிட்டு வீட்டுக்கு வந்து உட்காடுறாங்க. இந்த மாதிரி உடனே எங்க அப்பா வந்து அந்த ஏரியால அங்க போய் நின்று பாக்குறாங்க, யாரும் எதுவும் தெரியல. சிசிடிவி கேமரா ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகல, அங்க இருந்தது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து மாறி மாறி ஃபாலோ பண்றோம். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அங்க கொஞ்சம் பேர் உள்ள இருந்தவங்க, கவர்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாரையும் வச்சு ஃபாலோ பண்ணோம். யாரும் எங்க அப்பாவுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் யாரோ தெரியும், அவங்களெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ண உடனே ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க. யூ வாண்ட் பிலீவ் இட், 10 நாள் கழிச்சு ஒரு 4.5 சவரன் நகையை வந்து எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க, உங்க நகையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவுக்கு உடனே தூக்கி வரப்ப போய் யாரோட நகை எங்க எடுத்து எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. 4.5 சவரன் நகைக்கு. அதுக்கு வந்து எங்க அம்மாக்கு அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு அதெல்லாம் இல்லை தெரியும், உங்களுக்கு தேவை நகைமா, 7 சவரன் எங்களால கொடுக்க முடியாது, வந்த வரைக்கும் லாபம்னு நினைச்சு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க, இதுதான் சொன்னாங்க. எங்க அம்மா எனக்கு வேண்டாங்க, அது யார், இது வேற யார் நகையை எடுத்துட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு கொடுக்குறீங்களோ அந்த அம்மா என்ன மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க, எனக்கு வேணாம், என்னைக்கு நீங்க என் நகை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னி வரைக்கும் இது 7 வருஷம் ஆச்சு, 7.5 பவுன் நகை எங்களுக்கு வரல. இன்னைக்கு 7.5 பவுன் நகை என்ன, சரி பரவாயில்ல விடுங்க, நான் அது யாருன்னு கண்டுபிடிக்கல. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீங்க கண்டுபிட பிடிக்க வேணாம். சிசிடிவி கேமரா ஒழுங்கா ஒர்க் ஆயிருந்ததுன்னா அது என்னன்னாவது ஏதாவது ஒரு லீடாவது கிடைச்சிருக்கும். சிசிடிவி கேமரா ஒர்க் எந்த ஆகும். ஒரு கிரைம் நடக்கும் போதுமே இங்க சிசிடிவி கேமரா ஒர்க் இது ஆகாது. யாரோட ஃபெயிலியர்? இது நீங்க என்ன விட்டுருங்க. இட் ஆல்வேஸ் எக்ஸாக்ட்லி பிகம்ஸ் லைக், எப்ப தெரியுமாங்க, மத்தவங்க வீட்ல நடக்கிற வரைக்கும் அது நியூஸ்ங்க, தான் வீட்ல நடந்தாதான் அது வலி. நான் எல்லாருக்குமே சொல்றேன், நான் எந்த விஷயமா இருக்கட்டும், ஒண்ணு இல்லைங்க, நீங்க இப்போ ரேப்பா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், எங்கேயோ நடக்குதுன்னு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வர மாட்டாங்க. நான் அதாங்க நிஜமா பிரியா, சொல்றேன். ஏன்னா அதாங்க பிரியா, ஒண்ணும் இல்லை, இப்போ இந்த நம்ம அந்த கரூர் இஷ்யூ இருக்குல்ல, அதுல கூட பாருங்க அது எவ்வளவு மெயினான ஏரியால நடந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கேமரா ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கல. நீங்க அதுவும் யோசிச்சு பார்க்கணும். அதேதான் ப்ரோ, கரூர் நம்ம இஸ் ஊர்ல வந்து 100% பெரிய பெரிய கான்ஸ்பிரசி. கிரைம் நடக்கிற கரூர் இஸ் இடத்துல எல்லாம் 100% சிசிடிவி கான்ஸ்பிரசி. இருக்காது. நான் எல்லாத்தையும் விட்டுடுங்களேன், அது நான் எப்படி நடந்ததுங்கிறது. இப்போ ஒரு 4-5 டேஸா நம்ம வந்து தளபதியோட கேம்பெயின் பார்த்துட்டு இருக்கோம். யூ டெல் மீ, இட்ஸ் a bigger place, bigger crowd, bigger police patrol. யாருமே நீங்க மறைக்கவே வேண்டாம், நீங்க எவிடன்ஸ் இஸ் தேர், அவுட் இன் த லைட். நீங்க அப்ப ஏன் இங்க ஒரு இன்சிடென்ட் கூட அந்த மாதிரி நடக்கல? ஆஃப்டர் எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் டேக்கன் ஓவர், இது எல்லாருமே சொல்றாங்க போலீஸ் பெட்ரோல் ஜாஸ்தியா இருக்குன்னு. இது ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கல? நீங்க you ஆக்சுவலா didn't fail அவருடைய அவர் Vijay, you வர didn't அந்த fail அந்த TVK, you வயசுல failed the people of your own state. அங்க அதுதான் ஆக்சுவலா பண்ணிருக்கீங்க. அவர் நீங்க வந்து விஜய பழி வாங்கலீங்க, உங்களுக்கு அப்பாவி 40 பேர் ஒரு அந்த மக்களை பழி வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவருடைய எப்படி வயசுல சொல்றதுனே ஃபாலோ தெரியலங்க. பண்ணி இது அட்டர் அவருடைய ஃபெயிலியர். இது எல்லாமே ஃப்ரம் ஆல் ஃப்ரண்ட்ஸ். ஆமா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், கவர்மெண்டோட ஆக்சுவலா அவருடைய போலீஸ் வயசுல ஃபாலோ பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஃபெயிலியர், ஒரு எல்லாமே தான். நீங்க எப்படி there could be more theory to கரூர், நம்ம நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன். இன்னைக்கு எப்படி நடக்குது? எப்படி அவ்வளவு பெரிய கூட்டம், தூத்துக்குடி கூட்டத்தை பார்த்திருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒன்னும் ஆகல, எப்படி ஆகலாங்க?